வணக்கம் டாலர் டோலிகளே, வெல்கம் பேக் டு அவர் அட்டி கேங் சேனல். போன மாசம் பென்டன் காமிக்கோட ஃபர்ஸ்ட் இஷ்யூ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம அட்டி கேங் சேனல்லே போட்டிருக்கேன். அதே காமிக்கோட இஷ்யூ 2 தான் இந்த அட்டியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இஷ்யூ 1 பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. கீழே லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்போதான் இந்த இஷ்யூ 2ஓட கதை உங்களுக்கு புரியும். சரி, கொலன்னு பேசாம நம்ம அட்டிக்குள்ள போய் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்ப்போமா? இஷ்யூ 2ஓட பாருங்க. போன இஷ்யூலே குவென் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்னடா இதை தனியாக மாட்ட விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூட்டில தான் இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒன்றும் என் தப்பு இல்லை. அதாவது கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாத என் கசின் அழுமூஞ்சி மாதிரி ஓடி போக ஆசைப்பட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது கண்டிப்பா என் பிரச்சனை இல்லை. ஆமா, என்னது இது? இதுக்கு முன்னாடி நான் இதை இங்க கவனிச்சதே இல்லையே. கிராண்ட்பா மேக்ஸ் இந்த தகர டப்பாவை எப்போ இந்த செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி மாத்தினாரு? அப்படியே கட் பண்ணி நம்ம பென் கிட்ட போறாங்க. போன இஷ்யூட லாஸ்ட்ல அவர் ஹீட் பிளாஸ்டா மாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதோட கண்டினியூட்டி தான். எனக்கு என்ன நடக்குது? இது சாதாரணமா இல்ல. நான் இங்க பயத்துல ரொம்ப பதறி போயிருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு 4 கை இருந்துச்சு. இப்ப பார்த்தா நான் இப்படி ஆகியிருக்கேன். அடடா, நான் எப்படி திரும்பி பழைய மாதிரி மாறுறது? எப்படி மாறுறது? என்ன இல்ல, நீ நிறுத்து, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பென் கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன் ஃபார்முக்கு மாறல, ஒரு ஏலியனா மாறுறாரு. லைக் ஹீட் பிளாஸ்ட்ல இருந்து அப்கிரேட் ஆகும், அப்கிரேட்ல இருந்து கிரே மேட்டர் ஆகும், கிரே மேட்டர்ல இருந்து ஸ்டிங் ஃப்ளை ஆகும், ஸ்டிங் ஃப்ளைல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகும், ஓவர்ஃப்ளோல இருந்து எக்ஸலேட்டர் ஆகும் மாறி அப்புறம் தான் ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல. இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான அப்ரோச்சா இருக்கு ஆம்னிட்ரிக்ஸுக்கு. ஏன்னா அவர் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். கார்ட்டூன்ல பார்த்தீங்கன்னா இதில் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்பு ரொம்ப கஷ்டப்படுத்துது. சரி, நம்ம கதைக்குள்ள போவோம். இல்லை, திரும்ப நான் மனுஷனா மாறுற மாதிரி இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நிறுத்து ப்ளீஸ், என்னால முடியல, வேணாம் ப்ளீஸ், யாருன்னா என்னை காப்பாத்துங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே கட் பண்ணி நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட வராங்க. இப்போ பென்னை கண்டுபிடிச்சி இங்க இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. ஆஹா, சரியா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே சோல்ஜர்ஸ்லாம், ஏய் அசையாத, நீங்களாம் வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு பசங்களா. நான் ஏற்கனவே பாதுகாப்பு வலயத்துல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று செய்யுங்க, என்ன உங்க லீடர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே கட் பண்ணி போன விஷயம் ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் காமிச்சிருப்பாங்களே, கர்னல் ராசம். அவரை திருப்பி இப்ப காட்டுறாங்க. இது ஒன்றும் யாரோ பாதுகாப்பு மீறின மாதிரி தெரியல ஹாப்பர். இந்த இடத்துல நிறைய வேட்டைக்காரங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள யாருன்னா ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தோணல சார். அவரோட கைரேகையை டெஸ்ட் பண்ணோம். அவர் இந்த காட்டுக்கு வெறும் கேம்புக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு குறியீடு அனுமதியும் இருக்கு சார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல மேக்ஸ் டெனிசனோட போட்டோ இருக்கு. அதுல நேம்லாம் செக் பண்ணி பாத்துக்கிறாரு. உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட போயிட்டு, மேக்ஸ் டெனிசன், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. நீங்க விருந்தினர்லாம் வர வைக்கிறதுக்கு எங்க கிட்ட வசதி இல்லையே. ஐம் கர்னல் ராசம், நீங்க நான் தான் பொறுப்புல இருக்கேன். அப்படின்னா நீங்க வெறும் கேம்புக்காக தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த லீடர் சொன்னோடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், அதேதான், உண்மையை சொல்லணும்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சின்ன வாக்கிங் பண்ணி இந்த காட்டுல தொலைவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுவும் ஒரு பாடம். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் நிறைய விஷயம் கத்துக்கணும் போல இல்ல அப்படின்னு ஒன்னே அந்த சோல்ஜர், சரி அப்போனா நீங்க இங்க ஏதோ தற்செயலா தான் வந்திருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு ஒன்னே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், தற்செயல்னு சொல்றதை விட விபத்துன்னு வேணா சொல்லலாம் கர்னல். ஆனா நைட்டு முழுக்க காட்டுல அலையிறதை விட இங்க இருக்கிறது எவ்வளோ மேல். சரி மிஸ்டர் டெனிசன், நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். இங்க ரொம்ப நுட்பமான ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல வேற நீங்க எங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க. இது ரொம்ப ரகசியமான, அப்புறம் தேசிய பாதுகாப்புலாம் இந்த ஆபரேஷன்ல சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால இங்க நான் என் வேலையை தீவிரமா எடுத்து செய்யணும். ஓ நிச்சயமா, அதாவது நீங்க அப்படிதான் செய்யணும். நீங்க சொல்ற கதையை அப்படியே உண்மைன்னு என்னால் நம்ப முடியாது. அது மட்டும் இல்ல மிஸ்டர் டெனிசன், நீங்க கொஞ்சம் புதிரான ஆளா இருக்கீங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும்னு சொல்லிட முடியாது கர்னல். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் இங்க கேம்புக்காக தான் வந்திருக்கேன். சரி, அப்போ நீங்க உண்மையிலேயே இப்படிதான் கண்டினியூ பண்ண போறீங்கன்னா என் கூட வாங்க அப்படின்னு உடனே கட் பண்ணி திருப்பி நம்ம பென் கிட்ட போறாங்க. பென் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது பைத்தியகாரத்தனமா இருக்கு. நான் இந்த காட்டில் ரொம்பவே வழி தவறி போயிட்டேன். அப்புறம் இந்த பொருளை என் கையில இருந்து எடுத்தே ஆகணும். மறுபடியும் வேணாம் அப்படின்னு ஒன்னே இப்போ ஒரு வால் நட்சத்திரம் கீழே விழுந்து பென்டன் கார்ட்டூன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஏலியன் பென் அட்டாக் பண்றதுக்கு வரும்ல, வில்கேக்ஸ் அமைச்சிருப்பானே, அதே ஏலியன் இப்பதான் வருது. மறைவு அமைப்புகள் செயலிழந்து உள்ளன.
போக்குவரத்து குமிழ் நீக்கப்படுகிறது. தரையிறக்கம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. எவ்வளவு பரிதாபகரமான பின்தங்கிய கிராமம் இது. உணர்வு அமைப்புகள் சரி செய்யப்படுகின்றன. சுற்றுச்சூழல் ஈடு செய்யும் அமைப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. ஆப்னி சிக்னலை கண்காணிக்கப்படுகிறது. அது மிகவும் அருகில் தான் உள்ளது அப்படின்னு உடனே கட் பண்ணி நம்ம இஷ்யூ வந்து சோல்ஜர்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்களா, இங்கே ஏதோ ஒன்று விழுந்துச்சு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. எல்லாரும் ஒரே ஃபார்மேஷனில் இருங்க, 2 பக்கமும் கவனிங்க. ஜாக்சன், என்ன கிடச்சிருக்கு? எனக்கு புரியல சார். ஸ்கேனர் நிறைய சிக்னலை காட்டுது. இல்லைன்னா இங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. உங்கள் ஸ்கேனர் சொல்கிறது உண்மைனா இங்கே ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது. நிச்சயமாக நம்ம வெறுங்கையோட திரும்பி போக போகிறது இல்லை அப்படின்னு உடனே பென் அதே மாதிரி மரத்து பின்னாடி இந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஓஹோ, கமான் பென், உன்னால் இது முடியும். ஆன் யோர் மார்க், கெட் செட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏந்து பொட்டுன்னு திப்புன்னு ஏந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் தான் இதுக்கு முன்னாடி இந்த ரோபோட் வந்து கீழே விழுந்துச்சுல, அது இப்போதான் நடக்குது. அது இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கவனிச்சிடுறாங்க. அதை எல்லாரும் கேட்டீங்க தானே? அங்கே பாருங்க, வாங்க போகலாம், அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கும் பாய்ஸ். வாங்க, அதை கண்டுபிடிக்கலாம். ஆஹா, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்னுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுதுனாலே அவரை மாற்றிடுது. இந்த டைம் கேனன் போல்ட்டா மாத்துது. ஓ இல்ல, இப்ப வேணாம், ஒரு நிமிஷம், எனக்கு ஏதோ ஒரு புதிய சிக்னல் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஓகே, அச்சோ, அவங்க வேற பக்கத்துல வந்துட்டாங்க போல. வேற வழியே இல்லை, உருண்டுன்னு போக வேண்டியதுதான் அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டு நான் அந்த லீடரும் கிராண்ட்பா மேக்ஸும் பேசிட்டு இருந்தாங்களே, அந்த சீனுக்கு போறாங்க. என் சிக்கல் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க நடக்கிற விஷயத்தை ஏதாவது ஒரு பப்ளிக் பார்த்துட்டா அது எங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையா போயிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சாதாரண ஒரு பப்ளிக்காக தான் இருப்பீங்கன்னு நிச்சயமாக எனக்கு தோணலை. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் இங்கே வந்தது வெறும் தெரியும் நீங்கள் இங்கே வந்தது வெறும் கேம்புக்காக தான். இந்த நேரத்தில் நடுக்காட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையில்லாத விஷயமும் கூட. நீங்கள் என்னை நம்பி தான் ஆகணும். நான் இங்கே வந்தது ஒரு விபத்து தான். அதுவும் இல்லாமல் நான் என் ஆர்வி வண்டிக்கு திரும்பி போக ஆசைப்பட்றேன். அதை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களை இங்கேருந்து அனுப்ப என்னால் பர்மிஷன் கொடுக்க முடியுமா தெரில மேக்ஸ். கால்னல், இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். கால்வே யூனிட்ல இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன, அவங்க டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதை இன்னும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எதையோ துரத்தின்னு போயிருக்காங்க. உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், காட்டில் ஏதோ ஒன்று இருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் மிஸ்டர் டெனிசன். உங்கள் கூட விளையாண்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதை எடுத்துகிட்டு போங்க, கமெண்ட் சென்டரில் வந்து என்ன பாருங்க, அண்ட் கால்வே கூட மறுபடியும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு நடுவில் இங்கே இருக்கிற நம்ம கெஸ்ட்டுக்கு என்ன செய்யணுன்றது முடிவு எடுத்தே ஆகணும். நிலைமை இப்படியே மோசமாக போச்சுன்னா கட் பண்ணி திருப்பி அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட போகிறாங்க. ஸ்டே க்ளோஸ், எல்லாரும் தாக்குதலுக்கு தயாரா இருங்க. ஜாக்சன், உன்னோட அந்த மிஷின் என்ன சொல்லுது? நம்ம சிக்னல் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ரொம்ப பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போய் வில்காக்ஸ் அமைச்ச அந்த ரோபோட் கிட்ட வந்துடுறாங்க. சோ இந்த கிரகத்தின் பூர்வீக உயிரினங்களா? ஆல் யூனிட்ஸ், இதை ஏறி என்ன தாக்குங்க. மிகவும் அற்பமான தாக்குதல் சக்தி. இது எனக்கு ஆர்வத்தை தூண்டுகிறது. என்னுடைய சக்தியை நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் ஒருத்தரா அந்த வில்காக்ஸ் அமைச்சு வச்ச ரோபோட் பிச்சு போடுது. அப்படியே பாதி உடம்பு கட் பண்ணி போடுது. அந்த அளவுக்கு ரொம்ப வல்கரா காமிச்சிருக்காங்க. உதவியற்றவர்கள், பயனற்றவர்கள், மதிப்பற்றவர்கள். என்னுடைய அசைன்மெண்ட், இந்த மிஷின் மிக விரைவாக முடியும், ஆனால் வழி இல்லாமல் முடியாது அப்படின்னு உடனே கட் பண்ணி நம்ம கேனன் போல்ட்டா மாதிரி பென்டன் உருண்டுன்னு போனார்ல, அங்கே வராங்க. டடா, உருண்டுன்னு போகிறதுக்கே இந்த ஒரு வழி தான் இருக்கு. சரி, இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஒரு வேளை உண்டுன்னே கிராண்ட்பா மேக்ஸோட பழைய தகர டப்பா கிட்ட வந்துட்டேன்னா, ஐயோ ஹேய் அப்படின்னு ஒன்னே நம்ம பென் வந்து ஏதோ கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதை கண்டுபிடிச்சி, ஏய் இங்க பாரு, என்னை அடிச்சு தள்ள பாக்குறியா? இந்த விசித்திரமான ஏலியனை நம்ம பிளானட்டை எப்பவும் ஆக்கிரமிக்க நான் விட மாட்டேன். அது ஒரு போதும் நான் இருக்கிறப்ப நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த இஷ்யூ 2 முடியுது. சரி நண்பர்களே, என்னோட இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த பென்டன் இஷ்யூஸ் எப்பப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த இஷ்யூஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக நான் இந்த அட்டியில் டீட்டெயிலாக சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? என் சேனலில் அட்டி மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தானே இந்த பென்டன் காமிக்கு உங்களால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அட்டி மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணணும் தானே கேட்குறீங்க? ரொம்பவே சின்ன விஷயம் தாங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏன் அட்டி கேங்கில் நீங்கள் ஒரு மெம்பரு. சீக்கிரம் சட்டுப்பட்டு ஜாயின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த அட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்னோட இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பச்சை ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.